ஏத்தே என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்படின்னு உங்க மகனை கலெக்டருக்கு படிக்க வச்சிருக்கலாம்ல. நானும் கலெக்டருக்கு பொண்டாட்டியா இருந்திருப்பேன். இப்ப மட்டும் ஒண்ணு குறைஞ்சு போகல தே. என்னைய கலெக்டருக்கு படிக்க வச்சுட்டீங்களா, நீங்களும் கலெக்டருக்கு மாமியார் ஆகிடலாம். எப்படி என்னோட ஐடியா? என்னது பாத்திரம் வளர்க்கணுமா? எனக்கு பசிக்குது தே, நான் சாப்பிட போறேன். நீங்க சாப்பிடல எங்க போதோ அங்கதான் போகுது. எனக்கும் இந்த அரசியல உங்களுக்கு இப்ப தேவையா தே? ஏத்தே எனக்கும் பசிக்கும்ல, நானும் சாப்பிடணும்ல. நான் சாப்பிட்டுட்டு வந்தா விளக்குவேன். சரி தே. வீட்டுல யாரு இருக்கீங்க? வெளியே வாங்க. என் தங்கச்சி பிள்ளைய விட்டுட்டு போவதான் வந்திருக்கோம். வந்து கூப்பிடுவேன்னு இத்தனை நாளா காத்திருந்தோம். வர மாதிரி இல்லாத நாங்களே கூட்டிட்டு வந்திருக்கோம். பிரியங்கம்மா உள்ள போமா. நெல்லு என்னப்பா கட்டின பொண்டாட்டிய வந்து கூப்பிடவும் மாட்டேங்க, வந்தவள நில்லுங்கிறிய என்ன? இங்க பாருங்க, இவ்வளவு ஒழுங்கா உங்க வீட்டிலே கூட்டி வந்து வச்சுக்கிடுங்க. இங்க அவ இருக்க வேண்டாம். புருஷங்கிற மரியாதையும் கிடையாது, மாமியார் மாமனாருங்க மதிப்பும் கிடையாது. எங்களுக்கு இஷ்டம் இல்லாதெல்லாம் அவ செஞ்சுட்டு இருக்கா. எங்க அத்தை மகளோட வாழ்க்கை கெட்டு போனதுக்கு இவதான் காரணம். அதனால கூட்டிட்டு போங்க. இதுக்கு மேல பிரியங்கா எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. என் மக என் மேல அந்த பாசத்துல ஏதோ செஞ்சுட்டா, அவளை ஏத்துக்கங்க மாப்ள. இங்க பாருங்க, தயவு செய்து அவளை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுங்க. இவளுக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது. உங்களை காணோன்னு என்கிட்ட சொன்ன உடனே இங்க வா எல்லாத்தையும் பேசிக்கலான்னு அவட்ட எவ்வளவோ சொன்னேன். நம்ம 2 பேரும் சேர்ந்தே தேடலான்னு கூட எவ்வளவோ சொன்னேன். இவ என்னடானா எதுவுமே கேட்காம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அதனாலதான் மைனாவோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. அவ வாழ்க்கையை சரி பண்ண இவளால முடியுமா? ஒரு விஷயத்த எப்படி வேணாலும் கெடுத்து விட முடியும். அதை சரி பண்றது எவ்வளவு கஷ்டம்னு இவளுக்கு தெரியுமா? நீங்க நல்லா தானே இருக்கீங்க, உங்களுக்கு தான் எதுவுமே ஆகலையே, எதுக்காக இவ அப்படி பண்ணா? மாப்ள உங்களுக்கு நடந்தது எதுவும் தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க இவ்வளவு நேரம் எங்கேயோ போய் ஒளிஞ்சு இருந்துட்டு இந்த பிள்ளை கல்யாணத்தை நடக்க விடாம வந்ததுக்கு ஏதோ வேலை பண்ணிருக்கீங்க. இவளும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா. அந்த பிள்ளையோட வாழ்க்கை இப்ப கெட்டு குட்டிச்சாவதா நிக்குது. அதுக்காக தானே இந்த வேலை பார்த்திருக்கீங்க. இந்த மாதிரி திட்டம் போட்டு பழி வாங்குறவிய எங்க குடும்பத்துக்கு வேண்டாம். தயவு செஞ்சு உங்க பிள்ளைய கூட்டிட்டு போயிருங்க. என் பிள்ளையாவது நிம்மதியா இருக்கட்டும். ஏதோ பாம்பாட்டு இவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு எங்களுக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும். எப்ப இவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பத்துல இருந்து இந்த குடும்பத்துல நிம்மதி இல்லாம போயிட்டு. அவன் மகத்தையும் முழிக்கிறதையும் பாருங்க. தப்பு செஞ்சதுக்காக எங்கேயாவது வருத்தப்படுற மாதிரியா இருக்கு. முழிக்கிற மொழியில
அப்படிலாம் எங்க பிள்ளைய கூட்டிட்டு போக முடியாது. மனசுல கள்ளத்தனம் இல்லைன்னா அவன் என் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கணும். அவன் அப்படியே செஞ்சான். கெட்டின பொண்டாட்டி பேய் பங்களால கொண்டு போய் அடைச்சு வச்சு கொல்ல பார்த்திருக்கான். நீங்க அவனுக்கெல்லாம் வக்காலத்து வாங்காதங்க. என் தங்கச்சி பிள்ளையும் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நீங்க ஒரு பக்கம் மட்டுமே பார்த்து பேசுறிய. என் தங்கச்சி பக்கம் இருக்க நியாயத்தையும் பாருங்க. அப்பதான் நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, இந்த அம்மாட்ட அவர் கேட்டுப்பாரு, நம்ம விட்டுக்க மாட்டாவல இருக்கும். அதனால பயம் காட்டியதுக்காக எங்கேயாவது கொண்டு போய் பூட்டி வச்சுட்டு வந்திருப்பாவ. எப்படியாவது பிள்ளை கல்யாணத்துக்கு வரணுமேங்கிற நினைப்பு. இவங்களுக்கு தான் ஒன்னும் ஆவலாம், நல்ல கல்லு உண்ட மாதிரி தானே வந்து நிக்காவ. நீங்க உங்க தங்கச்சிங்கிறதுனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற ஆளா இருந்திருந்தா சரி எது தப்பு எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் விடுங்க. அந்த பிரச்சனை எனக்கும் என் தங்கச்சிக்கும் தங்கச்சி புருஷனுக்கும் நடுவுல இருக்க பிரச்சனை. அத நாங்க பாத்துக்கிறியோம். உங்க மகன் தானே என் தங்கச்சி பிள்ளை கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வந்தாரு. அவர் தான் அவளை பாத்துக்கிடணும். இப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு துரத்தி விடுறது என்ன பழக்கம்? நாங்களும் அவளை துரத்தி விட்டோம். அவ அம்மைக்கு காலில் அடிபட்டு இருக்குன்னு அவளதான் இங்க இருந்து போனவன் சரியான பிறகு வரவே இல்லை. நான் கூப்பிட்டதுக்கும் வரல. அதுக்கு பிறகு எங்க அம்மையை காணோன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. இவளாலதான் எங்க அத்தை பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போச்சு. இவெல்லாம் இங்க இருக்கக்கூடாது, கூட்டிட்டு போங்க. நாங்க கூட்டிட்டு போறதுதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் மாக்கோம். ஒழுங்கா எங்க பிள்ளைய வச்சு குடும்பம் நடத்த பாருங்க. இல்ல நடக்கிறதே வேற. என்ன நடக்கும்? அப்படி என்ன பண்ணிருவீங்க? இங்க பாருங்க, இவ எனக்கு என்ன வேண்டாம். இவளால ஒரு நல்ல மருமகளாவும் இருக்க முடியாது, நல்ல பொண்டாட்டியாவும் இருக்க முடியாது. அதை இத்தனை நாள்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ பாவனி வாழ்க்கை கொடுத்தா எங்க வாழ்க்கையை அழிக்க பாக்குறா. இங்க இருந்து முதல்ல இவளை கூட்டிட்டு போங்க. மம்மி, இவன்கிட்ட எதுக்கு மம்மி எல்லாரும் கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்னோட லெவலுக்குலாம் இவனை புதுசனா ஏத்துக்கிட்டதே பெரிய விஷயம். இப்ப என்னடா இங்க வந்து என்னை ஏத்துக்கன்னு இவன்கிட்ட கெஞ்சிட்டு நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போவோம். எனக்கு இத வேண்டாம். எம்மா மாமா, என்ன பிள்ளைவ என்ன மாதிரி பேசியா? புருஷனாரனா அவன் இவன்னு பேசியா? வேண்டான்னு திமிர் எடுத்து பேசிட்டு இருக்கா. எங்கேயாவது அவன் கொஞ்சமாவது வாட்டப்படியாலான்னு பாரு. இப்படிப்பட்ட பிள்ளை எங்களுக்கும் வேண்டாம். போங்க கூட்டிட்டு போங்க. சம்மந்தி, மம்மி வாங்க போலாம். இங்கே நின்னு என்னை அவமானப்படுத்தாதீங்க மம்மி. வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். பிரியங்கா வாங்க மம்மி. மாமா வாங்க போலாம். சரியான திமிரு பிடிச்சது. கொஞ்சம் கூட இவ திமிரு அடங்கவே இல்லை. இவ போன போட்டம்பா. அம்மா உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கேன். அம்மா தயவு செய்து இந்த பிரச்சனையை அப்படியே விடுங்க. போய் உங்க வேலையை மட்டும் பாருங்க. இந்த பிரச்சனை இதோட இப்படி கண்டுக்காம விடவே கூடாது. நம்ம பிள்ளை வாழ்க்கை தான் இதால கெட்டு போகுது. இவ இப்படியே ஒழிஞ்சு போனா போயிட்டு போட்டோம். என் மகனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சிடணும். அந்த மாடன் மங்கம்மா மாவன் நல்லா இருப்பாளே, அவளுக்கும் ஒரே ஆசை இருந்தது. அது நடக்காம போச்சு. பேசாம அவன் அவளை கேட்டுட்டானே. ஏத்தே, இவளுக்கு இட்லி எடுத்து வச்சு கொடுத்துட்டு என்னையும் எடுத்து வச்சு சாப்பிட சொன்னீங்க. அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் தே. ஏத்தே, அது வந்து அவதான் எனக்கு 2 இட்லி போதோண்ணா. அதான் 2 இட்லிக்கு தேவையான குழம்பு ஊற்றி அவளுக்கு கொடுத்துருக்கேன். நான் நிறைய இட்லி வச்சிருக்கேன், அதனால தான் நிறைய குழம்பு ஊற்றி வச்சிருக்கேன். என்னால 2 இட்லி தான் சாப்பிட முடியும், அதனால தான் போதும்னு சொன்னேன். அப்படியே நீங்க கழுத மாதிரி ஆயிட்டீங்களோ? ஏத்தே, வேணா இன்னும் 10 இட்லி 8 உண்டு இங்கே நான் திங்க. ஆனா குழம்பு மட்டும் வந்து சட்டியோட தூக்கிட்டு வச்சிருங்க.
அத்தைக்கு பாசம் வந்தா சாப்பிட வச்சு கொண்டு வா போல இருக்கே. ஏ டோப்பாமண்ட, உனக்கு இட்லி பிடிக்கலனா ஏட்ட தள்ளிடு, நான் தின்றியே. அவ்வளோ தேமா? எனக்கு அதுவே பத்தாது, என்ன ஒரு சட்டி அவிச்சு தந்தாலும் தும்பேன்.